வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக என்னுடைய பதிவை நான் போட இருக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் வேலை இருக்குது. இனிமேல் கரெக்டாக உங்களுக்கு மார்னிங் நான் என்னுடைய பதிவை போட்டுடணும், சரியா? இனிமேலாம் என்கிட்ட வருத்தப்படக்கூடாது. ஒருவேளை எக்ஸாம் நடக்கிறதுனால பேரண்ட்ஸ் சேர்ந்து பிள்ளைகளோடு படிச்சிட்ருக்கீங்களோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சரியா? இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பண்பு எல்லாருக்கிட்டையும் இருந்தால் தான் நமக்குமே பிடிக்கும், இல்லையா? நம்மக்கிட்ட அன்பாக கனிவாக பேசும் பொழுது அவர்கள் மேல் மரியாதை கூடுகிறது. அப்படி இல்லை அப்படின்னா யாருக்குமே அவங்கள பிடிக்காமையே போயிடும், சரியா? அப்போ இந்த ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்றதில் நமக்கு எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். இதுக்கு ஏதாவது காசு பணம் செலவு பண்ண போகிறீங்களா? ஒருத்தர்கிட்ட இனிமையாக பேசுகிறதுக்கு யாராவது காசு பணம் கொடுத்தா பண்ண போகிறோம்? கிடையாது. இது இயல்பாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக கொள்ளப்படுகிறது. சின்ன குழந்தைங்களுக்கே இந்த மாதிரி நீங்கள் அன்பை பழக்கி விடுங்கள். ஏன்னா இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா மிக கொடூரமாக வன்முறைகளை காட்டுவதாக அமைகிறது. இந்த குழந்தை வளரும்போது அது பார்க்குறதே வன்முறையை தான் பார்க்குது. அதனால் அதுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ இப்படி தான் இருக்கணும் போலன்னு நினச்சிக்கும். அந்த அன்பை பழக்கிவிட வேண்டியது பெரியவர்களாகிய நமது கடமை, பெற்றோர்களாகிய உங்கள் கடமையும் ஆகும். இது ஒரு சமுதாய பொறுப்பு. அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும்? பழக்கிவிடணும். இப்போ குறளுக்கு போகலாமா? புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. என்ன இதனுடைய பொருள்? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. யாக்கை என்று சொல்லும்போது அது உடலை குறிக்கிறது. உடலில் பல உறுப்புகள் இருக்கின்றன. புறத்து உறுப்புன்னு என்ன? கண், மூக்கு, காது, வாய், கை, கால், உடம்பு, இது எல்லாம். ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு பணி இருக்கிறது, இல்லையா? மூக்குன்னா சுவாசிக்கிறோம், கண்ணுன்னா பார்க்குறோம், வாய்னா சுவைக்கிறோம், காதுன்னா கேட்குறோம், தலைனா ஆட்டுறோம், கை கால்னால் மற்றபடி பல பணிகளை செய்கிறது. கால்கள் நடக்கின்றன. அது எல்லாமே என்ன? புறத்துறுப்பு. அகத்துறுப்புகள் என்ன பண்ணுது? அது நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது. அகத்துறுப்புகள் எல்லாமே என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். உணவு செரிமானத்துக்கு இருக்குது, மூச்சு ஓடுறதுக்கு இருக்குது, இதயம் துடித்து இரத்தத்தை செலுத்துகிறது. மூளை என்ன பண்ணுது? நம்மளுடைய எண்ணங்களை சேமித்து வச்சு நமக்கு கொடுக்குது. மூக்கு சுவாசிக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல்கள்லாம் உணவை செரிக்கின்றன. சிறுநீரகங்கள் கழிவுகளை வெளியேற்றுகின்றன சொல்லி ஒரு உறுப்புக்குமே ஒரு பயன்பாடு இருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் நம்ம முழுமையான மனிதர்களாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும், இல்லையா? இயல்பாக இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அகத்து உறுப்புகளில் அன்பு கொண்டு வரணும். நம்ம ரத்தத்துலேயே அன்பை கொடுக்குறோம்? இல்லை. சாப்பாட்டில் கொடுக்குறோமா? இல்லை. அந்த மனம்னு நம்ம சொல்கிறோம், இல்லையா? அந்த மனதின்பால் அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்க வேண்டும், நிறைந்து இருக்க வேண்டும். அன்பு எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களிடம் செலுத்துகிறோமோ அதைப்போல் பல மடங்கு பெருகி நம்மை வந்து சேரும். இதுதான் உண்மை. ஆக நம்மளாம் என்ன செய்யணும்? பிறரிடம் மிக அன்பாக, கனிவாக, இனிமையாக பேச வேண்டும். அதை நம்முடைய சந்ததியினருக்கும் சொல்லித்தர வேண்டும் என்று கூறி இன்றைய குறளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.